சென்னை அண்ணா நகரை இரவில் பதறவிட்ட பெண்மணியின் ஆவேச காட்சிகள்தான் இவை. கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவனை விட்டுட்டு ஒயின் ஷாப்ல 120 ரூபாய் திருடிட்டான்னு என் புருஷனை எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க என்று சாலையில் நின்று கையை உயர்த்தி தனது களவாணி புருஷனுக்காக நீதி கேட்ட உத்தமி இவர்தான். நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் யாரையோ நறுக்குன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை ஒன்னும் செய்ய முடியல என்று அந்த பெண்ணின் மைண்ட் வாய்ஸில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர் காவல்துறையினர். எல்லாம் பிளாட்பார கேஸ் என்று ரோந்து காவல் ஆய்வாளர் வாய் விட்டதுதான் தாமதம். அடுத்த நொடி யார பார்த்து பிளாட்பார கேஸுங்கிற என்று போலீசாரை அடுத்தடுத்த கேள்விகளால் பதறவிட்டார் அந்த பெண். இந்த அளவுக்கு டிபி சத்திரம் போலீசார் அந்த பெண்ணிடம் அடக்கி வாசிக்க என்ன காரணம் என்று பார்த்தால், சற்று நேரத்திற்கு முன்பு அந்த பெண் செய்த சம்பவம் அப்படி. தனது கணவர் கணேஷை போலீஸ் பிடித்து சென்றதை கண்டித்து தனது 2 மகன்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு அண்ணா நகரை போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பிக்க வைத்தார். தன்னை ஒரு பப்ளிக் என்றும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறி தனக்கு உதவ வாருங்கள், போலீஸை தட்டி கேளுங்கள் என்று கார்களையும் இருசக்கர வாகன ஓட்டிகளையும் கையால் அடித்து ஒன் விமன் ஆர்வியாக அட்டகாசம் செய்தார். போலீசுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான மோதல் வாகன ஓட்டிகளுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே மாறியது. ஒரு கட்டத்தில் வாகன ஓட்டிகள் கை ஓங்கியதால் அந்த பெண் சாலையோரம் சென்றார். சாலையோரம் நகர்ந்து சென்ற பின்னரும் போலீசாரை விடவில்லை. தன்னை சாலையில் இருந்து அப்புறப்படுத்த முயன்ற பெண்ணையும் தாக்கினார். ஏழு வருடங்கள் ஜெயிலில் இருந்து வீட்டுக்கு வந்த தன்னுடைய புருஷனை எப்படி திருட்டு வழக்கில் கைது செய்யலாம் என்று மறுபடியும் முதலில் இருந்து போலீசாருடன் மல்லுகட்ட ஆரம்பித்தார். பெண் என்பதால் அவரை அப்புறப்படுத்த முடியாமல் ரோந்து போலீசார் விழி பிதுங்கி போயினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண் உதவி ஆய்வாளர் அவரது பாணியில் மிடுக்காக பேசி அந்த பெண்ணை சாந்தப்படுத்தினார். நீண்ட நேரம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், உனது கணவனை விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறோம், விசாரணைக்கு பின்னர் அனுப்பி வைத்து விடுவோம் என்று உறுதியளித்ததால் ஆவேசத்தை அடக்கிய அந்த பெண், தனது கணவர் வரவில்லை என்றால் 3 பேரும் சேர்ந்து என்று போலீசாரிடம் பகிரங்க மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றார். அந்த பெண்ணின் கணவர் தவறு செய்யாமல் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டார் என்றால் அதனை அவர் நீதிமன்றம் சென்று நிரூபித்துக் கொள்ளலாம். அதை விடுத்து இப்படி சாலையில் அழுது புரண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதையெல்லாம் தவறு என்று போலீசார் சுட்டிக்காட்டினர். போலீஸ் கைது நடவடிக்கைக்கு பயந்து அழுது புலம்புவது ஒன்றும் நம்ம ஊருக்கு புதிதல்ல. என்றாலும் தனி ஒரு பெண்ணாக
சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தனது கணவருக்காக காவல்துறையினரை அவர் கலங்கடித்தார். இருந்தாலும் அவரின் 2 குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பெண் செய்த அட்ராசிட்டிகளை பொறுத்து கொண்டு போலீசார் வழக்கு ஏதும் போடாமல் விடுவித்தனர். அவரால் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகளில் ஒருவர் புகார் அளித்தால் கூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். 1000 காரணங்களை கூறி அலப்பறை செய்தாலும் தவறு யார் செய்தாலும் குற்றம். அந்த குற்றம் கேடு தரும்.